பொதுத்தமிழ் வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரதர்ஸ் மென்டார்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம முன்பே ஒரு 2 வகுப்பு பார்த்துருக்குறோம். அலகு 1, அலகு 2. இந்த 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பி சிலபஸ் நம்ம நான் பண்ணியிருக்கிறேன். நம்ம அதை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதில் போவோம். முதல்ல நீங்கள் இந்த சிலபஸ் நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரிங்களா? சிலபஸ் உங்களுக்கு எத்தனை யூனிட்டாக இருக்குது? 7 யூனிட்டாக இருக்குது. 7 யூனிட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு 55 மார்க். ஃபஸ்ட்டு 3 யூனிட் 55 மார்க். இந்த 55 மார்க் இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்டு தான் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் படிக்கக்கூடிய இலக்கணம். சரிங்களா? இலக்கணம் தான் பெரும்பாலும் உங்களுக்கு 7 யூனிட்டில் 6 யூனிட் இலக்கணம் அடிப்படையாக தான் உங்கள் சிலபஸ் கட்டமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த இலக்கணத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு முதல்ல தான் உங்களுக்கு முதல் யூனிட் எழுத்து சொல். அது ஒரு யூனிட்டில் 2 பிரிவு இருக்குது. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். அதை பற்றி அப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வினாக்கள் கேட்பாங்க. ஃபஸ்ட் யூனிட் எத்தனை? 25. 2வது யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல் அகராதி. சொல் அகராதி. சரிங்களா? அதிலிருந்து உங்களுக்கு 15 வினாக்கள். அடுத்து 3rd யூனிட் சென்டென்ஸ் மேக்கிங், எழுதும் திறன், தொடர். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டிங்கன்னா ஒரு கான்செப்டை எப்படி எழுதுவோம்? சென்டென்ஸை தான் மேக் பண்ணுவோம். அதனுடைய அட்ராக்டிவ் தான் உங்களுக்கு எழுதும் திறன். நம்ம எப்படி எழுதணும், சப்ஜெக்ட் எங்கே வரணும், அது மாதிரி பேஸ் பண்ணி தான் எழுதும் திறன். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு 3 எத்தனை மார்க், எத்தனை கேள்வி வந்துடுது? 55 கேள்வி வந்துடுது. சரிங்களா? அடுத்து கலைச்சொற்கள் 10 வினாக்கள். இந்த கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா சிலபஸுமே, சரிங்களா, 7th யூனிட் இல்லாமல் மற்ற 6 யூனிட்டுமே நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எல்லா புத்தகத்தை தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே படித்தா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வினாக்கள் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? சிலர் 10th வரைக்கும் படிப்பீங்க, அப்படிலாம் படிக்கக்கூடாது. 10th வரைக்கும் படித்தாலுமே 7th யூனிட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க 7வது யூனிட் 10th 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆனால் நீங்கள் 7th யூனிட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் 11th 12th இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கணும். பாரதியார் குறித்து நீங்கள் 11th புக்கில் இருக்குன்னா நீங்கள் அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு 4th யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள். அவங்க சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இப்போ ட்விட்டர் அப்படின்னா வலைப்பு, முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் தான் முகநூல் அப்படின்ற இல்லையா? அதுபோல் புழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்களையும் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த கலைச்சொற்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ், இப்போ மெடிக்கல், இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் டேர்ம்ஸு, டெக்னாலஜி, எதை பற்றினாலும் உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து உங்களுக்கு 15 மார்க் வாசித்தல். ஒரு ஜீவோ கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்க ஒரு தலையங்கத்தை கொடுத்துருவாங்க. அதிலேருந்து உங்களுக்கு வினாக்கள் இருக்கும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு 15 மார்க். அடுத்து 5 மதிப்பெண் டிரான்ஸ்லேஷன். சரிங்களா? ஒரு கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ் ஒரு தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலம், இல்லை ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை மொழிபெயர்த்து அது மாதிரி நீங்கள் தேர்வு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த கடைசி யூனிட் மட்டும் தான் இலக்கியம். சரிங்களா? அந்த இலக்கியத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய சிலபஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு 20 அதிகாரம், திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு 20 அதிகாரங்கள். அடுத்த நாலடியார், நான்மணிக்கடிகை, திருகடுகம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி போன்ற இலக்கியங்கள், அப்புறம் தமிழ் அறிஞர்களை சிலர் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போது இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு பொதுத்தமிழில் உங்களுக்கு முதல் 3 யூனிட்லேயே உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்துடும். இந்த முதல் 3 யூனிட் ஃபுல்லாகவே 7 யூனிட்டில் 6 யூனிட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் தான். இந்த கடைசி யூனிட் மட்டும்தான் நீங்கள் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் யோசித்து தான் நீங்கள் எழுதணும். இப்போ உங்களுக்கு முதல் யூனிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, எழுத்து சொல், எழுத்து சொல். சரிங்களா? இப்போ எழுத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்?
உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லுவோம். அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு சுட்டெழுத்து, வினா எழுத்து, இணை எழுத்து, மயங்கொலி எழுத்து, மயங்கொலிகள் 8. சரிங்களா? இப்படி வகைப்படுத்துகிறாங்க. அப்போ சுட்டெழுத்துனா என்ன? ஆ இ உ. வினா எழுத்துனா என்ன? ஏ யா ஆ ஓ ஏ. இதுதான் வினா எழுத்து, இதுதான் சுட்டெழுத்து. இணை எழுத்துக்கள்லாம் என்ன? ஒரு மெல்லினத்துக்கு ஒரு வல்லினம் வரும். சரிங்களா? தங்கம் வருதா? ஒரு மெல்லினத்துக்கு ஒரு வல்லினம். சரிங்களா? மஞ்சம். சரிங்களா? க ங ச ஞ மண்டபம். ட ந பந்து. சரிங்களா? த ந காங்க ச ஞ ட ந த ந. சரிங்களா? பம்பரம், தென்றல். இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிங்க. முதல்ல வந்து இப்போ இன்றைக்கி வகுப்பு என்ன அப்படின்னா உங்கள் சிலபஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்கான விளக்கம் என்ன அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்தடுத்த வகுப்புகளில் சிலபஸ் பேஸ் நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட்டாக நான் நடத்துகிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இன்றைய வகுப்பு என்ன அப்படின்னா சிலபஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். இப்போ சுட்டு அப்படின்னா என்ன? ஆ இ உ சுட்டு. சரிங்களா? என்ன சுட்டு அப்படின்னா ஆங்கிலத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது, டெமான்ஸ்ட்ரேட்டிவ். தட் பாய் திஸ்க்கு சொல்கிறோமா இல்லையா? அப்போது நீ கேட்கலாம் சார் இதில் எப்படி சார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா ஆ இ உ சுட்டெழுத்து. சரிங்களா? இப்போ அவன் இவன் உவன் வருது இல்லையா? அதான் சுட்டு பெயர், சுட்டு பெயர். சரிங்களா? இப்போ இந்த சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகச்சுட்டு இருக்கு, புறச்சுட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, அவன் இவன் எவன், அவன் இவன் உவன். ஒரு வார்த்தைக்குள்ளவே இந்த சுட்டு எழுத்து இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தைக்குள்ளவே அந்த ஆ இ உ இருக்கு இல்லையா? அதுதான் அகச்சுட்டு. சரிங்களா? இப்போ புறச்சுட்டு அப்படின்னா அந்த பையன் இப்போ வரும். சரிங்களா? ஒரு சொல்லுக்கு அவுட்டரில் சுட்டு எழுத்து இருக்குல்ல, அதுதான் புறச்சுட்டு. அதே மாதிரி தான் வினாக்கு இருக்கு. நம்ம சிலபஸ் நடத்துகிறப்ப பார்க்கலாம். சுட்டு அப்படின்னா ஒரு பொருளை சுட்டி காட்டுவது சுட்டு. சரிங்களா? அது எத்தனை எழுத்து? 3. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ இருக்கு இல்லையா? ஆ வந்து ஃபார், சேமை சுட்டு. ஆ வந்தனது தட் பாய், அந்த பையன். தூரமாக இருக்கிறதுக்கு ஆ சுட்டு. இந்த பெண், கிட்ட இருக்கிறதுக்கு இ. ஊ வந்து தூரமாகவும் இல்லாமல் பக்கமாக இல்லாமல் சென்டர். அது ஊ வந்து வழக்கம் இல்லை. சரிங்களா? சுட்டுன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? முதல்ல இந்த டேர்ம்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்ன சுட்டு? ஒரு பொருளை சுட்டி காட்டுவது சுட்டெழுத்து. சரிங்களா? அது ஆ இ உ. அதே போல் வினா, கொஷின். என்ன, யார், அவளா, அவளோ, ஏன் வருது இல்லையா? இங்கே பாருங்க, அதான் வினா எழுத்து. ஏ யா. சரிங்களா? ஏ யா சொல்லுக்கு முதல்ல தான் வரும். என்ன, யார். அவளா, அவளோ சொல்ல பிரிக்கணும். அவள் பிளஸ் ஆ, அவள் பிளஸ் ஓ. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வரும். ஏன் அப்படி செய்தாய், ஏ முதல்ல வருதா? அவனே செய்தான் சொல்லுக்கு இறுதியாகவும் வரும். அதுதான் உங்களுக்கு வினா எழுத்து. சுட்டெழுத்து 3, வினா எழுத்து 5. இணைய எழுத்து நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? ஒரு மெல்லினத்துக்கு ஒரு வல்லினம். சரிங்களா? 6 12 ஆயிடுச்சுங்களா? இடையினம் வந்து தனி இணைய எழுத்து. சரிங்களா? அடுத்து வந்து மயங்கொலிகள் 8. என்ன மயங்கொலிகள் 8? இங்கே பாருங்க, தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம், மேல் நோக்குள்ளா, கீழ் நோக்குள்ளா, இடைநரா, வல்லினரா, சிறப்புழகரம். இந்த 8 எழுத்துக்கள் தான் மயங்கொலி எழுத்துக்கள். முதல்ல இந்த வார்த்தைக்கான பொருள் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்த வகுப்பில் நான் வந்து சிலபஸ் பேஸில் நான் நடத்துவேன், உங்களுக்கு எக்ஸாம்லோடு நடத்துவேன். என்ன மயங்கொலி அப்படின்னா
உச்சரிக்கிறப்ப ஒரே மாதிரி இருக்கும் ஒலிப்பு முறை, ஆனால் பொருள் அடிப்படையில் வேறுபடும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து உங்களுக்கு மரம் சொல்கிறேன், மரம் சொல்கிறேன், உச்சரிக்கிறப்ப ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மரம் அப்படி இடையில வந்தால் ட்ரீயை குறிக்கும், வழின்னு வந்தால் வீரத்தை குறிக்கும். அது மாதிரி தான், அதான் மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ என்ன பார்த்தோம் ஸ்லைடில்? எழுத்து, சுட்டெழுத்து, வினாய் எழுத்து, அடுத்து என்னது? இணை எழுத்து, மயங்கொலி எழுத்துக்கள். சரிங்களா? இது நம்ம பார்த்தோம். அடுத்து பொறுமை பன்மை. இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பறவை, பறந்தன சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, பறவை ஒரு பறவை தானே, ஆனால் பறந்தன என்ன வருது? பன்மை வருது. அப்போ இது வரக்கூடாது. என்ன வருது? பறவை பறந்தது அப்படின்னு வரணும். சரிங்களா? பறவைகள், பறந்தது வரலாமா? வரக்கூடாது. ஏன்னா இந்த புளூரா வந்துடுச்சு. அப்போ என்ன வரணும்? பறந்தனதான் வரணும். இதுதான் ஒருமை பன்மை. சரிங்களா? இந்த ஒருமை பன்மை வந்து உங்களுக்கு இதை மட்டும் சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து விஜய் நடித்தார். சரிங்களா? இப்போ தமிழ் சினிமாவில் விஜய் நடித்தார் அப்படின்னா என்ன வரணும்? நீ கேட்கலாம், விஜய் நடித்தார். ஆக்சுவலாக இன்னுதான் வரணும், இன்னுதான் வரணும். விஜய்னு ஒரு ஆண் தானே, இன்னுதான் வரணும். உயர்வு கருதி அங்கே என்ன பண்ணுறோம்? அர் போடுறோம். அது உயர்வு கருதி, பன்மை கிடையாது, அர். ஆனால் இப்போ வந்து விஜய், அஜித் நடித்தார் வருமா? நடித்தார் வருமா? வராது. என்ன வரணும்? நடித்தனர். ஏன்னா விஜயும் சப்ஜெக்ட், அஜித்தும் சப்ஜெக்ட். அப்போ என்ன பண்ணணும்? எழுவாய் பன்மையாக இருந்தா, எழுவாய் பன்மையாக இருந்தால் ப்ரிடிகேட் என்ன வரணும்? பன்மையில தான் முடியணும். சரிங்களா? எழுவாய் பன்மையாக இருந்தால் ப்ரிடிகேட் பன்மையில தான் முடியணும். சரிங்களா? அப்போது சார் இப்போ எழுவாய்னா என்ன? எழுவாய்னா என்ன? நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். இந்த சென்டென்ஸில் எது வந்து ஒரு சென்டென்ஸுக்கு, ஒரு சென்டென்ஸ் ஒரு ரெண்டு சொல்லு சேர்ந்து தொடராகுது, இதில் எது வந்து ஒரு சென்டென்ஸ் இம்பார்ட்டன்ட்? இந்த நான். இதுதான் எழுவாய். இங்கிலீஷில் சப்ஜெக்ட். நான் என்ன பண்ணேன்? பார்த்தேன். இப்போ இந்த நானுடைய பயன் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. அதான் பயனில்லை. இதுதான் ப்ரிடிகேட், பயனிலை. சரிங்களா? நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? படத்தை பார்த்தேன். படத்தை, படம்ன்றதான் ஆப்ஜெக்ட், செய்யப்படும் பொருள், செய்யப்படும் பொருள் சொல்லுவாங்க. ஏன் இந்த இப்போ வருது? ஏன் இப்போ வருது? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தொடரில் ஐ கு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ, நான்காம் வேற்றுமை உறுப்பு கு வெளிப்படையாக வந்தால், வறுமொழியில் க ச த ப வந்தால் நீங்கள் ஒற்று போட்டுடணும். இயல்பாகவே நீங்கள் போட்டுடணும். சரிங்களா? அவளை பார்த்தேன் இப்போ வரணும். எனக்கு காதலி இக்கு வரணும். ஏன்னா வறுமொழியில் கா சத்தப்ப வந்து, சரிங்களா, சென்டென்ஸில் இரண்டாம் உறுப்பு எது? ஐ, நான்காம் உறுப்பு கு வெளிப்படையாக வந்தால் நீங்கள் ஒற்று நீங்கள் வந்து போட்டுடணும். சரிங்களா? அப்போது இது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். சரிங்களா? பள்ளிப்பத்தில் கொடுத்துருப்பாங்க, சார் ஆப்ஜெக்ட் வேணுமா, இந்த ஆப்ஜெக்ட் வேணுமா அப்படின்னா, இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா நான் ஏதோ ஒன்று பார்த்தேன், நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஆனால் என்ன பார்த்தேன்? படமா, புத்தகமா, இல்லை நண்பனா அப்படின்னு என்னது? அப்போ செய்யப்பட்ட பொருள் இருந்தால் அந்த தொடர் வந்து தெளிவாக இருக்கும்.
செயல்படுற இல்லை அப்படின்னா அந்த தெளிவு இருக்காது, ஆனால் பொருள் தரும். சரிங்களா? அப்போ அது போல தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதே போல் அப்போ எழுவாய் வந்து பன்மையில் இருந்தால் மாணவர்கள், சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன், மாணவர்கள் பள்ளிக்கு, பாருங்க இச்சு வருது பாருங்க, ஏன்னா கூ வந்தால் இச்சு வரும், சென்றனர் வரும். ஏன்னா எழுவாயில் ப்ளூரல் வருது, அப்போ பயனிலையில் ப்ளூரல் வரணும். இது ஒருமை பன்மை மயக்கம். இது பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஒற்று மிகுமிடம் மிகாமடம் நம்ம பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அது அடிப்படை சொல்லிடுறேன் உங்களுக்கு. நிலைமொழி வருமொழி, நிலைமொழி வருமொழி. இப்போ வாழை பிளஸ் பழம், இது நிலைமொழி, இதுதான் ஈறு சொல்லுவாங்க, இது பேர் நிலைமொழி ஈறு. இது வருமொழி முதல், வருமொழி முதல் நிலைமொழி ஈறு. வாழை பிளஸ் பழம் என்ன வருது? வாழை பழம். இதுதான் தோன்றல், தோன்றல். சரிங்களா? மரம் பிளஸ் வேர் இம்மு கெட்டு போடும், இதுதான் வந்து கெடுதல். சரிங்களா? மண் பிளஸ் குடம் மட்குடம். என்ன ஆகும்? இந்த இன்னு வந்து இட்டா மாறும், இதுதான் திரிதல். இதானது திரிதல். அப்போ இதுதான் புணர்ச்சி. சரிங்களா? உங்களுக்கு இப்போ நிலைமொழி வருமொழி சேர்வது தான் புணர்ச்சி. அது இந்த புணர்றப்போ சில இடங்களில் ஒற்று வரும், சில இடங்களில் ஒற்று வராது. சரிங்களா? இதை பற்றி நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்குறோம். ஆனால் ரெண்டு விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுங்க சார். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருமொழியில் கா சா தாப்பா வந்தாலும் ஒற்று வரமாட்டேங்குது அப்படின்னா அதான் புணர்ச்சியை வந்து ரெண்டு வகை சொல்லுவாங்க. புணர்ச்சி ரெண்டு வகை, வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி. என்னன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ பாலை குடித்தேன், பால். சரிங்களா? பால், பால் குடித்தேன், நான் சாப்பிட்டேன். இதுதான். இங்கேயும் வல்லின வருது, இங்கேயும் வல்லின வருது. ஆனால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு தொடரில், சரிங்களா, இடையில ஐ ஆல் கு இன் அது கண் ஞாபகிச்சுங்க. வேற்றுமை வந்து 8. சரிங்களா? அதில் முதலுக்கும் கடைசிக்கும் உருவு கிடையாது, உருவு கிடையாது. சரிங்களா? 2 3 4 5 6 7. சரிங்களா? பார்த்துங்க. ரெண்டாம் உருவு ஐ, மூன்றாம் உருவு ஆல் ஒடு, நான்காம் உருவு கு, ஐந்தாம் உருவு இன் அல்லது இல், ஆறாம் உருவு அது, ஏழாம் உருவு கண். இதில் நான்காம் உருவும் ரெண்டாம் உருவும் வெளிப்படையாக வந்தால் அங்கே ஒற்று போட்டுடணும். சரிங்களா? ஆனால் ரொம்ப சிம்பிள். ஒரு தொடரில் ஐயால் கு எங்கே வர வாய்ப்பு இருக்கோ அது வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமை உருவு வரக்கூடிய புணர்ச்சி. எங்கே வர வாய்ப்பு இல்லையோ அது அல்லாத, வேற்றுமை அல்லாத புணர்ச்சி. இப்போ நான் சாப்பிட்டேன், இங்கே போயிட்டு நானை நானால் நானுக்கு அப்படி போட முடியாது, அதுதான் அல்வழி புணர்ச்சி. அப்போது இந்த ஒற்று மிகுமிட மிகாமிடன்றதுல இது நீங்கள் அடிப்படையில் நீங்கள் இது நீங்கள் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொற்கள். இது சொற்கள் அடிப்படையில் பெயர், வினை,
இடை உரி. பெயர், வினை, இடை, உரி. பெயர்னா என்ன, வினைனா என்ன, இடைனா என்ன, உரினா என்ன, இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், சிலபஸில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். சுட்டு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சுட்டி கூறுவது சுட்டு, அது 3 எழுத்து. வினா, ஏ, என்ன, யார், அவளா, அவளோ, ஏன், இது வினா எழுத்து 5. மயங்கொலி எழுத்துக்கள் 8. மயங்கொலி எழுத்துக்கள் 8. இணை எழுத்துக்கள் மெலின பக்கத்தில் வலின வரும். ஆனால் சரிங்களா, மெலின பக்கத்தில் வலின வரும். அடுத்து என்ன பார்த்தோம் நம்ம, புணர்ச்சி, நிலைமொழி, வருமொழி. சரிங்களா? அப்படி புணர்றப்ப இதை நீங்கள் புரிஞ்சிட்டா அப்படின்னா உங்களுக்கு அது பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்த்தது வலின மிகுமிடம், மிகாமிடம். அதை நான் ஏற்கனவே நடத்தியிருக்கிறேன். நம்ம தேவைப்பட்ட நான் நாளைக்கு கூட நடத்துவேன் உங்களுக்கு. சரிங்களா? எங்கெல்லாம் ஒற்று வரும், எங்கெல்லாம் ஒற்று வராது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் சொற்கள். பெயர் சொல் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, அது ஒரு பொருளை குறிக்கும். ஒரு பெயரை குறிப்பது பெயர் சொல் தான். ஒரு பொருளின் பெயரை குறிப்பது பெயர் சொல். அது நிறைய வகை இருக்குது. அது ஒரு பொருளை குறிச்சா, இப்போ நகை, நகைன்றது ஒரு பொருள் தானே, அப்போ அது பொருள் பெயர். ஒரு வில்லிவாக்கம், அது இடப்பெயர். பள்ளி, கல்லூரி, அது இடப்பெயர். நூலகம், இடப்பெயர். நேற்று, இன்று, நாளை, அது காலப்பெயர். அப்போ பெயர் சொல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சரிங்களா? பொருள் திங்ஸை குறிக்கும், இடம் பிளேஸை குறிக்கும், காலம் நம்ம காலம் 3 காலம் தெரியும் இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சினை, சினை அப்படின்னா துணை உறுப்புன்னு அர்த்தம். சினை என்னது, துணை உறுப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. குணம்தான் பண்பு, நல்லவன், கெட்டவன், கரியன், வெள்ளையன், குட்டையன், நெட்டையன், அதெல்லாம் பண்பு. தொழில், நடிகன், நடிகை, அதெல்லாம் தொழில். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆடுவனில் கேட்டுருவாங்க. பொருந்தா சொல் இருக்குது இல்லையா, பொருந்தா சொல் ஒரு 4 சொல்லு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த 4ல் 1 டெலிட் பண்ணணும். சரிங்களா? அதான் ராங் ஆன்சர். அப்போ 3மே ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் நீங்கள் ஆடுவன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் படிக்கணும். சரியா உங்களுக்கு? இப்போ சொற்கள் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேனே, இங்கே பாருங்க, புத்தகம், படித்தான், படித்தான். சரிங்களா? மற்று, இப்படி இருக்கு ஆப்ஷனில். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னா புத்தகம், படித்தான், மற்று இருக்கு. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா உங்களுக்கு, சரிங்களா, வந்துன்னு இருக்கு. எது வந்து என்ன, அதில் புத்தகம் பெயர் சொல், படித்தான் வினைச்சொல், மற்ற இடைச்சொல். அது வினை எச்சம், அதான் ஆடுவன். சரிங்களா? சரிங்களா? அப்போ நான் நடத்துகிறேன் உங்களுக்கு இப்போவே. அப்போ பெயர் சொல் பொருள், இடம், காலம், சினை, குணம், இதெல்லாம் இருக்குது. அதே போல் வினைச்சொல், ஒரு வினைச்சொல்ல தான் உங்களுக்கு பெயர் சொல், வினைச்சொல் ரெண்டுத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. வேற்றுமை என்னன்னா, பெயர் சொல் காலம் காட்டாது, வேர்ப் காலம் காட்டும். வேர்ப் காலம் காட்டும். சரிங்களா? இப்போ இந்த சினை சொல்லிடுறேன். புத்தகம் பொருள் பெயர். சரிங்களா? வில்லிவாக்கம் இடைப்பெயர். நேற்று, இன்று, நாளை காலப்பெயர். சரிங்களா? அதே போல் தொழில் பெயர்னா நடிகன், நடிகை, ஆசிரியர், சரிங்களா, வழக்கறிஞர், காவலர், எல்லாம் தொழில் பெயர். நல்லவன் கெட்டவன் பண்பு பெயர். சினை பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட முழு உறுப்பு இருக்கு இல்லையா, வாழை மரம், ஒரு முழு ஹோல் வாழை மரத்தை குறிக்குதா, முழு மரம்,
அது முதற் பெயர். அந்த மரத்தில் இருக்கிற ஒரு குலை இருக்குல்ல, ஸ்பேர், அதான் சினை. சினை என்னது? துணை. இப்போ நான் இருக்கிறேன், சரிங்களா? மனிதன் அப்படின்னா முதல் பெயர், கை கால் அப்படின்னா சினை பெயர். அப்போ அதே மாதிரி பெயர்ச்சொல் இருக்கு, சரிங்களா? அதே போல் வினை, பெயர்ச்சொல் வந்து உங்களுக்கு காலம் காட்டாது, எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர். சிலபஸ்லேயே இருக்குது, நான் இப்போ நடத்துகிறேன் உங்களுக்கு. வினைச்சொல் காலம் காட்டும். சரி சார், வினைச்சொல் வேறு என்னெல்லாம் காட்டும்? சரிங்களா? திணை, பால், எண், இடம், காலம், இது எல்லாத்தையும் காமிக்கும். இதுதான் மெயின். இது நீங்கள் தெளிவாக ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3வது யூனிட்டில் மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க. திணை மரபு, பால் மரபு, வினை மரபு, தொகை மரபு, சரிங்களா, ஒளி மரபு கொடுத்துருக்குறாங்க. மரபுனா இடியம்ஸ். மரபு என்ன? இடியம்ஸ். இப்போ திணை, பால், எண், இடம், காலம், இதை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். இது பேசிக் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து, இது ரொம்ப அடிப்படை. திணைன்னு என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு பாருங்க, ராமன் சாப்பிட்டது வருமா? ராமன் சாப்பிட்டது வருமா? வராது. ஏன் அப்படின்னா இது வந்து உயர்திணை. உயர்திணை. ஆனால் இது என்ன வருது? சாப்பிட்டு தூ வருது இல்லையா? இது அக்ரிணை ஒருமை. அக்ரிணை ஒருமை. அப்போ திணைனை என்ன அப்படின்னா, திணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா என்ன? பகுத்தறிவு உள்ள மனிதர்கள் தான் உயர்திணை. 6 அறிவு உள்ள மக்கள் தான் உயர்திணை, சரிங்களா? 5, 4, 3 அறிவுள்ள பறவைகள், விலங்குகள் எல்லாமே, பிற பூச்சிகள் எல்லாமே, தாவரங்கள் எல்லாமே என்னது? அக்ரிணை, சரிங்களா? அப்போ உயர்திணை பார்த்தீங்கன்னா ஆணாரம் தான். அப்போ அடுத்தது பால், ஆண் பால், அடுத்து பெண் பால், அடுத்து பலர்பால். அக்ரிணையில் பறவை பறந்தது, ஒரு பறவை தானே, ஒன்றன்பால். பறவைகள் பறந்தன, பலவின்பால். பறவைகள் பறந்தன, பலவின்பால், சரிங்களா? அடுத்து எண். என்ன சொன்ன உங்களுக்கு, சரிங்களா? நான் சினிமாவுக்கு சென்றேன் வரணும். ஏன்னா நான் என்பது சிங்குலர். நாம் சினிமாவுக்கு சென்றோம் அப்படின்னா நான் வி என்பது ப்ளூரல். அப்போ எண்ணிக்கை, நம்பர்ஸ். நம்பர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வரணும் உங்களுக்கு, சரிங்களா? இது தொடர்மைப்பில் எல்லா இடங்கள்லையும் வந்து உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னதுன்னா உங்களுக்கு இடம். இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ், 3 இடம். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மையிலையும் பன்மையிலையும் பால் தெரியாது, அது ஞாபகம் வச்சுங்க. தன்மையிலையும் முன்னிலையிலையும் பால் தெரியாது, சரிங்களா? படற்கையில் வந்து உங்களுக்கு இந்த பால் தெரியும். சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போ சென்டென்ஸில் எழுதுகிறேன். முதல்ல தன்மை முன்னிலை சொல்லிடுறேன் உங்களுக்கு. தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கருத்தை யார் சொல்கிறாங்களோ, இப்போ நான் தான் பாடம் நடத்துகிறேன், நான் தான் தன்மை. ஒரு கருத்து யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் தன்மை. யாரிடம் ரிசீவர் யார்? இப்போ நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் தான் முன்னிலை. இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை, அதான் படற்கை, சரிங்களா? கருத்தை சொல்பவர் தன்மை, கருத்தை கேட்பவர் முன்னிலை. இருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அந்த செய்தி தேர்ட் பார்ட்டி விஷயம் போகுது இல்லையா, அதுதான் படற்கை. அப்போ ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இப்போ இதில் நம்பர் பார்க்கணும். நான், இங்கே பாருங்க, நான், நாம்.
தன்மையில் ஒருமை, தன்மையில் பன்மை, நான் நாம். அப்போ இதுதான் எழுவாய். எழுவாய் பெரும்பாலும் தொடக்கத்தில் தான் வரும். நான் சினிமாவுக்கு சென்றேன், நாம் சினிமாவுக்கு சென்றோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன வரும் ப்ரிடிகேட்டில்? இது ஏன்னு வரும், இது ஓம் வரும். இது எல்லா வினைச்சொல்லுக்கும் பொருந்தும். அடுத்த முன்னிலையில் பார்த்தீங்கன்னா நீ சென்றாய். நீ மட்டும்தான் முன்னிலையில் ஒருமை. முன்னிலை பன்மை வந்து நீர், நீவீர். நீங்கள் என்ன வரும்? சென்றீர்கள். ஏன்னா ஒரு பாட்டே வருது, நீ வருவாய் என. நீனா அந்த ஒரு பொண்ணு தான். நீ வருவாய் என. நீ என்பது என்ன வருதோ அப்படியே விகுதி என்ன? ஆய். நீங்கள் சாப்பிட்டீர்களா? நீங்கள்னாவே செகண்ட் பர்சனில் முன்னிலை. சரிங்களா? இப்போ மூடத்தில் வந்து மூடம்னா இடம்னா பிளேஸு, 3 பிளேஸ் இருக்குது. தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மையில் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒருத்தராக இருந்தால் தன்மை ஒருமை. சரிங்களா? இப்போ 2 பேர் பாடம் நடத்தினா தன்மை பன்மை. கேட்பர் ஒருத்தராக இருந்தால் முன்னிலை ஒருமை. ஆடியன்ஸ் வந்து இப்போ 2 பேர் 3 பேர் இருக்கீங்கன்னா முன்னிலை, மோர் தென் 1 வந்து முன்னிலை பன்மை. இப்போ இதில் வந்து உங்களுக்கு பாருங்க, நான் சாப்பிட்டேன், நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆனா பெண்ணா தெரியாது. ஒரு வார்த்தையில் நீ வருவாய் என, நீங்கள் சாப்பிட்டீர்களா அப்படின்னா அந்த வருவாய் சாப்பிட்டீர்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆனா பெண்ணா சென்டென்ஸில் தெரியாது. ஆனால் படற்கையில் பாருங்க, அவன் என்ன பண்ணோம்? சாப்பிட்டான், அவள் சாப்பிட்டாள், அவர்கள் கல் வருது இல்லையா? சாப்பிட்டனர். சரிங்களா? பறவை பறந்தது, பறவை பறந்தது, பறவைகள் பறந்தன. அந்த ப்ரிடிகேட்ல பாருங்க, இன்னு வந்தா ஆண்பால், இல்லு வந்தா பெண்பால். சரிங்களா? அரு வந்தா பலர்பால், தூ வந்த ஒன்றன்பால், நான் வந்தா பலவின்பால். இது வந்து உங்களுக்கு இடமும் உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்ததான் வந்து உங்களுக்கு காலம். ஏன்னா இது எல்லாம் எங்கே யூஸ் ஆகும் சார் அப்படின்னா, சரியான தொடரை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. ஒருமைப்பன்மை மயக்கம் கேட்பாங்க, பிழைத்திருத்தி கேட்பாங்க. அதை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணை, பால், எண், இடம், காலம் இது எல்லாமே பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு சென்டென்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுத முடியும். இப்போ காலம், காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? காலமும் முக்கியம். நான் நேற்று அப்படின்னாவே என்ன பண்ண பயனில்லை, சினிமாவுக்கு சென்றேன் வரணும். நேற்றுன்னு சொல்லிட்டு செல்வேன் வரக்கூடாது, நாளை சொல்லிட்டு சென்றேன் வரக்கூடாது. சொல்லப்படுது உங்களுக்கு. இன்று நான் பள்ளிக்கு இன்று அப்படின்னு சொல்லிட்டு சென்றேன் வரக்கூடாது. டென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வினைச்சொல்லில் பகுதி விகுதி பிரிக்கிறப்ப இடையில இத்து, இட்டு, இரு, இன்னு அது இருந்தால் அது இறந்த காலம். நிகழ்காலத்தில் இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். கிரு, கின்று இது ரெண்டும் உடன்பாடு, பாசிட்டிவ். ஆனின்று வந்து எதிர்மறை, நெகட்டிவ். நெகட்டிவ் சரிங்களா? இது பாசிட்டிவ். இங்க பாருங்க, படித்தான்
படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து வரும். உண்டான் உன் ப்ளஸ் இட்டு வரும். சென்றான் செல் ப்ளஸ் இரு வரும். எழுதினான் எழுது ப்ளஸ் இன் வரும். இதுதான் வந்து இறந்த காலம். வருகிறான் வருகிறான் பகுதி விதி பிரிக்கிறப்ப அந்த கிரு வந்து நிற்கும். வருகின்றான் எல்லாம் ஒன்று தான். ஆனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வரலன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கி? அவன் வரவில்லை, சதீஷ் வரவில்லை சொல்கிறோம். சங்க இல காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தை கிடையாது. வாரான் என்றான். நம்ம இன்றைய பொருளில் வரலப்பா அப்படின்றோம் இல்லையா, அது என்னது? வாரா நின்றான். இப்போ அது பிரிக்கிறப்ப இங்கே பாருங்க, வாரா நின்றான். இது நீங்கள் பிரிக்கிறப்ப வா பிளஸ் ஆன் என்று பிளஸ் ஆன். இந்த ஆன்றதான் நெகட்டிவ், நிகழ்காலத்தில் வரலன்றது. எதிர்காலத்தில் பாருங்க, இப்பு இவ்வு இக்கு. சரிங்களா? படிப்பேன் படி பிளஸ் இப். வருவேன் வா பிளஸ் இவ்வு. பூ பூக்கும். சரிங்களா? பூ பூக்கும் இக்கு வருதா? இது வந்தா எதிர்காலம். அப்போ அந்த உங்களுக்கு வந்து எழுவாய்னா என்ன, பைநிலைனா என்ன, செயல்படு பொருள்னா என்ன அப்படின்னு தெரியணும். அடுத்து திணை. திணைனா உயிர் திணை அக்திணை 2 திணை. பால்னா 5. அதில் முதல் ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்து உயிர்திணைக்கு வரும். ஒன்றன்பால் பலவின்பால் அக்னிக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எண் அப்படின்னா எழுவாய் வந்து ஒருமையில் இருந்தால் பயனிலை ஒருமையில் தான் முடியணும். எழுவாய் வந்து பன்மையில் இருந்தால் பயனிலை வந்து பன்மையில் தான் முடியணும். பயனிலை என்ன? வேர்ப் ஃபினிஷிங். அந்த எழுவாய் என்ன பண்ணுச்சு அதுதான் வந்து உங்களுக்கு பயனிலை. சரிங்களா? அதே போல் இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. சரிங்களா? நீங்கள் போயிட்டு நான் நேற்று சினிமா பார்த்தான் வராது. நான் நேற்று சினிமா பார்த்தான் வராது. நான் தன்மையில் ஆரம்பிச்சது இல்லையா, அப்போ ப்ரிடிகேட் என்ன வரணும்? பார்த்தேன் தான் வரணும். நாம் அப்படின்னா பார்த்தோம் தான் வரணும். அப்போது ஒரு எழுவாய் தன்மையில் ஆரம்பித்தா தன்மையில் தான் முடியணும். முன்னிலையில் ஆரம்பித்தா முன்னிலையில் தான் முடியணும். படக்கில் ஆரம்பித்தா படக்கில் தான் முடியணும். ஆனால் அதே அட் த சேம் டைம் ஒருமைனா ஒருமை, பன்மைனா பன்மையில் முடியணும். சரிங்களா? அடுத்ததான் வந்து காலம். அதே போல் காலம்தான். நேற்று அப்படின்னு வந்ததுனாவே என்ன ஃபினிஷிங் என்ன பண்ணணும்? பாஸ்டாக இருக்கணும், படித்தேன் இருக்கணும். இன்று அப்படின்னா பள்ளிக்கு செல்கிறேன் இருக்கணும். நாளை அப்படின்னா பள்ளிக்கு செல்வேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும். இதுதான் உங்களுக்கு இந்த பேசிக். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்எம் வார்த்தை கேள்விப்பட்டீங்க, சிலபஸ்லேயே எச்எம் இருக்கு. எச்எம் என்ன அப்படின்னா அது 2. பெயர் எச்சம், வினை எச்சம். ரொம்ப சிம்பிள். படித்த என்ன வரலாம்? படித்த ஒரு செயல் முடியாமல் இருக்கு, ஒரு செயல் முடியாமல் இருக்கு. ஒரு ஃபில்லில் என்ன போடலாம்? இங்கே போயிட்டு சாப்பிட்டான் போடக்கூடாது. சரி, போட்டு பாருங்க. படித்த சாப்பிட்டான், இல்லை படித்த வந்தான், இது போடக்கூடாது. சரிங்களா? ஒரு வினை முடிந்தால் முற்று, இதெல்லாம் முற்று. ஒரு ஆக்ஷன் முடியலனா அதுதான் எச்எம். எச்எம்னா வித்தவுட் ஃபினிஷிங். வித்தவுட் ஃபினிஷிங். சரிங்களா? என்ன வந்தான்னா முற்று, வந்துனா எச்சம். அப்போ வந்து, சென்று, நின்று, உண்டு, உறங்கி, இதெல்லாம் எச்சம். வித்தவுட் ஃபினிஷிங் வேர்ப், முடிந்தால் முற்று. சரிங்களா? அப்போ ஒரு 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 எச்சத்துக்கு பக்கத்தில் பெயர் வரணும். படித்த கல்லூரி, படித்த நூலகம், படித்த மாணவன்,
அப்போது பெயருக்கு முன்னாடி எச்ச வந்தால் பெயரெச்சம். சரிங்களா? வந்து இங்கே போயிட்டு புத்தகம் போட முடியாது, நூலகம் போட முடியாது, இது போடக்கூடாது. வந்து சென்றான். சரிங்களா? வந்து சென்றான். உண்டு உறங்கினான். ஒரு வினைமுற்றுக்கு முன்னாடி எச்சம் வந்தா அது வினையெச்சம். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். பெயருக்கு முன்னாடி எச்சம் வந்தா பெயரெச்சம், வினைக்கு முன்னாடி எச்சம் வந்தா வினையெச்சம். சரிங்களா? அப்போ இதனுடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா, நீ சொல்லுவீங்க சார் ஆளை முடிந்தால் பெயரெச்சம், ஆளை முடிந்தால் அது மட்டும் கிடையாது, ஆளை முடிந்தால் பெயரெச்சம், ஈ ஊழு முடிந்தால் வினையெச்சம். சரி, ஓகே. அது மாதிரி பார்க்குறப்போ இங்கே பாருங்க, வந்தான் முற்று, வந்தான் வினை முற்று. இதோடைய பெயரெச்சம் வினையெச்சம் என்ன தெரியுமா? வந்து. பெயரெச்சம் வந்த. படித்தான், படித்து, படித்து பார்த்தான். சரிங்களா? வினை வந்தால் வினையெச்சம். சரிங்களா? படித்த பையன், பெயருக்கு முன்னாடி எச்சம் வருதா? அப்போ இதுதான் வினைமுற்று, வினையெச்சம், பெயரெச்சம். சரிங்களா சார்? அப்போ வினையால் அணையும் பெயர்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பெயர்ச்சொல் காலம் காட்டாது, பெயர்ச்சொல் காலம் காட்டாது எக்ஸப்ட் வினையால் அணையும் பெயர். ஏன்னா அதில் வேர்ப் இருக்கு. சரிங்களா? நீ கேட்கலாம், இங்க பாருங்க, வந்தான், வந்தவன், சென்றான், சென்றவன். சரிங்களா? படித்தான், படித்தவன். என்ன டிஃபரன்ஸ்? செயலை குறிக்குதா? ஆக்ஷன் செயலை குறிக்குதா? வந்தான், படித்தான், உண்டான். செயலை குறித்தால், வினையை குறித்தால் வினை முற்று. வினையை குறிக்காம வினை செய்த பர்சன், நபரை குறிக்கும். பாருங்க, படித்தவன், வந்தவன், சென்றவன். இதுதான் வினையால் அணையும் பெயர். நம்ம குறள் பார்க்குறோம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வார், அகழ்தல்னா தோன்றுதல், அகழ்வார்னா தோன்றார் இல்லையா, அந்த பர்சன், அதான் வினையால் அணையும் பெயர். இகழ்தல், இகழ்ந்தான்னா வினை முற்று. இகழ்வார் அப்படின்னா சரிங்களா, நம்மளை திட்டுறவங்க. சரிங்களா? இதுதான் ஒரு வினைமுற்றுக்கும் வினையால் அணையும் பெயருக்குமான வேறுபாடு. சரிங்களா? ஒரு படம் வந்து சிம்புது, அடங்காதவன், அசராதவன், அன்பானவன். தனுஷ் படம் வந்தது இல்லையா? பொல்லாதவன், படிக்காதவன். இதெல்லாம் என்னது? வினையால் அணையும் பெயர். சார் அப்போ வேட்டைக்காரன் காரணப்பெயர். என்ன பெயர்? காரணப்பெயர். அதையும் தெரிஞ்சுக்கணும். அது பெயரில் பல வகை உண்டு, பெயரில் பல வகை உண்டு. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஒரு இது அழகு 1ல் பகுதி 2ல் வரக்கூடியது. ஒரு சொல் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை வந்து நீங்கள் பெயரெச்சமா, வினையெச்சமா, வினையால் பெயரா எப்படினாலும் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வினை முடிந்தால் அது முற்று, முடியலனா எச்சம். அந்த எச்சத்து பக்கத்தில் பெயர் வந்தால் பெயரெச்சம், வினை முற்று வந்தால் வினை எச்சம். சரிங்களா? அடுத்து வினையால் அணையும் பெயர் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தொடர். என்னது? தொடர். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகு 1, அழகு 2ல் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் நம்ம பார்த்தோம். தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்டென்ஸ்.
அந்த தொடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வகை உண்டு, பல வகை உண்டு. அப்போ இதில் டேர்ம்ஸ் என்ன வருதுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், வினை தொடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா தொடர் வகைகள், தொடர் வகைகள் அது நிறைய இருக்கு, தொடர் வகைகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க, செய்வினை, செயற்பாட்டு வினை, செய்வினை செயற்பாட்டு வினை. என்ன டிஃபரன்ஸ்? பர்சன், பர்சன் நபர், நபர் முன்னாடி வரணும். செயல் செய்பவர் முதல்ல வந்தா அது செய்வினை. சரிங்களா? செய்யப்பட்ட பொருள் ஆப்ஜெக்ட் முதல்ல வந்தா அது செயற்பாட்டு வினை. இங்க பாருங்க, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இதுதான் எழுவாய், சப்ஜெக்ட். இயற்றினார் வருது இல்லையா, இதுதான் பயனிலை. இந்த திருக்குறள் தான் ஆப்ஜெக்ட். செய்யப்படு பொருள் ஞாபகம் வச்சுங்க. முதல் இது புரிஞ்சு, இது பேசிக் தான், சிலபஸ் பேஸில் நடத்துவேன். இது வந்து பேசிக். இந்த டேர்ம்ஸ்க்கான விளக்கத்தை பார்த்தா புரிஞ்சுக்குங்க. செய்வினை அப்படின்னா செய்வர் முதல்ல வராரா, திருவள்ளுவர் வராரா, அவர் என்ன பண்ணாரு, திருக்குறளை எழுதினார். இந்த ஆப்ஜெக்ட் ஓட ஐ வரும், அதான் செய்வினை வாக்கியம். எது ஆப்ஜெக்ட் சொல்றாங்க இல்லையா, செய்யப்பட பொருளோட ஐ வந்தா அது செய்வினை. அப்ப இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா கவனிங்க, எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை, இதான் ஃபார்முலா. சரிங்களா? என்ன ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஐ வரும், என்ன ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஐ, என்ன ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்போ செயற்பாட்டு வினை என்ன அப்படின்னா திருக்குறள் இங்க வந்துடும். திருக்குறள், சரிங்களா? இது இங்க வந்துடும். இங்க ஐ இருக்குது இல்லையா, ஐ போயிடும். சரிங்களா? ஆனா இங்க என்ன வரும், பிளஸ் ஆல், திருவள்ளுவரால். நான் தனியாக எழுதுறேன். திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது செய்வினை வாக்கியம், செய்வினை வாக்கியம். இங்க ஐ வருதா, இப்ப என்ன வரும், இது இங்க வந்துடும், இது இங்க போயிடும். சரிங்களா? திருக்குறள் திருவள்ளுவரால், ஆள் வந்துருங்க. சரிங்களா? இந்த நார் வருது இல்லையா, இது என்ன ஆகும், பட்டது பெற்றது அப்படின்னு வரும். என்ன வரும், திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, இயற்றப்பட்டது இல்லை இயற்ற பெற்றது வரும். சரிங்களா? அதாவது அமைச்சர் மரக்கன்றை நட்டார், தலைமை ஆசிரியர் கொடி ஏற்றினார். சரிங்களா? அதிலே பாருங்க, இதான் தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியர் கொடினது, கொடியை, கொடியை சரிங்களா ஏற்றினார் வருதா? இப்ப என்ன வருங்க, கொடி தலைமை ஆசிரியரால் இயற்றப்பட்டது பெற்றது அப்படின்னு வரும். இதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? இதில் என்ன ஒரு செய்வினையில், அதாவது பர்சன் ஆப்ஜெக்ட் பிளஸ் ஐ பிளஸ்
ப்ரிடிகேட். இங்கே என்ன வரும் அப்படின்னா ஆப்ஜெக்ட், இதுதான் செயற்பாட்டு வினை. ஆப்ஜெக்ட், முதல்ல ஆப்ஜெக்ட், அப்புறம் பர்சன், அடுத்து வந்து ப்ரிடிகேட். என்ன வரும்? பட்டதுன்னு வரும். அன்னைக்கு என்ன வரும்? பர்சனோட ப்ளஸ் ஆல். அப்போ ஐ வந்தா, அதாவது ஐ வந்தா செய்வினை வாக்கியம், ஆள் வந்தா செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். செய்பவர் ஃபஸ்ட்டில் வந்தால் செய்வினை, செய்யப்பட்ட பொருள் ஃபஸ்ட்டில் வந்தால் செயற்பாட்டு வினை. சரிங்களா? இதோட டேர்ம்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சிலபஸ் பெஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்வினை, பிறவினை. என்ன சார் தன்வினை பிறவினை அப்படின்னா, ஒரு செயலை தானே செய்தால் தன்வினை, ஒரு செயலை பிற செய்தால் பிறவினை. சரிங்களா? இங்க பாருங்க, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட வைத்தேன். இந்த வை வருது இல்லையா? வை. இங்க பாருங்க, நான் படித்தேன் அல்லது நான் கற்றேன். சரிங்களா? இல்லை நான் ஓடினேன். எல்லாமே இந்த இந்த பர்சன் தான் இது செய்கிறார். அதான் தன்வினை. தானே செய்வது தன்வினை. தானே செய்வது தன்வினை, பிற செய்வது பிறவினை. நான் சாப்பிட வைத்தேன். இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க? அம்மா சாப்பிடல, அம்மா சொன்னாங்க. யார் சாப்பிட்டது? குழந்தை சாப்பிட்டது. அதான் நான் சாப்பிட வைத்தேன். சரிங்களா? நான் படிக்க வைத்தேன், படிக்க வைத்தேன் இல்லை படிப்பித்தேன். படிக்க வைத்தேன்னு வரலாம், படிப்பித்தேன்னு வரலாம். கற்றேன், நான் கற்றேன், கற்பித்தேன். சரிங்களா? ஓடினேன். சரிங்களா? ஓடினேன் வருதா உங்களுக்கு? ஓட வைத்தேன். இதான் ரொம்ப சிம்பிள். நான் ஓடினேன். ஸ்கூல் பிள்ளை கொடுத்துருப்பாங்க, பந்தை உருட்டினேன் அப்படின்னா பந்தை நான் உருட்டுன்னு அர்த்தம். பந்து உருண்டது அப்படின்னா, பந்து உருண்டதுன்னா யார் உருட்டுருந்து? செகண்ட் பர்சன். அது மாதிரி தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. சரிங்களா? பாருங்க, இதான் டிஃபரன்ஸ் தன்வினை பிறவினை. சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்கே பாருங்க, செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை. இங்கே பாருங்க, தானே செய்தால் தன்வினை, பிற செய்தால் பிறவினை. சரிங்களா? இங்கே என்னன்னா, என்ன சொன்ன? செய்வினை என்ன வரணும்? எழுவாய். எழுவாய்ன்னு சொல்ல வேணாம் உங்களுக்கு. பர்சன் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ரிடிகேட் இது வரும். பர்சன் வந்தால் செய்வினை, ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள் வரும். செய்யப்படு பொருள் ப்ளஸ் பர்சன் வித் ஆல் ப்ளஸ் ப்ரிடிகேட்டில் பெற்றது பற்றது வரும். இந்த ஃபார்மேட் வேற, இந்த ஃபார்மேட்டு வேற. தன்வினையில் பாருங்க, நான் கற்றேன், நான் கற்றேன், நான் கற்பித்தேன்.
நான் கற்றேன்னா செயலை செய்தது இவர், அவரே தான் தன்வினை. நான் கற்பித்தேன், நான் படிக்க சொன்னேன், படித்தது நான் கிடையாது, வேறு யாரும். சரி, நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட வைத்தேன். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆர்டர்லேயே பாருங்க. இதில் வந்து முதல்ல என்ன வரணும்? பர்சன் வித் ஐ, செய்வது பொருளோட என்ன வரணும்? ஐ வரணும். ஆனால் இங்கே என்ன வருது? ஆல் வருது. சரிங்களா? பரி பேர் இங்கே பாருங்க, பர்சன் ஆப்ஜெக்ட், இங்கே ஆப்ஜெக்ட் பர்சன். சரிங்களா? தன்மையில் பாருங்க, இடையில வந்து ஆப்ஜெக்ட் ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் கற்றேன், ஆப்ஜெக்ட் வந்து நாட் நெசசரி. சரிங்களா? நான் தமிழ் கற்றேன், வரலாம், வராமையே போகலாம். சரிங்களா? நான் கற்பித்தேன், இந்த நான் மட்டும்தான் வரணும் கிடையாது, இது கிடையாது, இதுதான் முக்கியம். இதுதான் தன்வினை, இதுதான் வந்து உங்களுக்கு பிரிவினை. இந்த ஃபார்மேட்டே வந்து உங்களுக்கு வேற. சரிங்களா? அடுத்து பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு உடன்பாட்டு வினை. உடன்பாட்டு வினை, எதிர்மறை வினை, பொருள் மாறா எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை. கவனிங்க, உடன்பாடு அப்படின்னா நான் சாப்பிட்டேன், உடன்பாடு. நான் சாப்பிட்டேன், இல்லை நான் வந்தேன். நெகட்டிவ் என்ன? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். என்ன வரும்? நான் சாப்பிட்டேன்னா என்ன எதிர்மறை வரும்? சாப்பிடவில்லை. வந்தேன்னா வரவில்லை. இதான் எதிர்மறை. உடன்பாடு எதிர்மறை. புரியுதா உங்களுக்கு? அடுத்து பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னா சென்டென்ஸில் வந்து எதிர்மறை மாதிரி இருக்கும், ஆனால் அது பாசிட்டிவ் தான். அதுதான் பாசிட்டிவ். பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதாவது கவிதா கட்டுரை எழுதினாள், கவிதா கட்டுரை எழுதினாள். அது என்ன விளக்கம்? கவிதா கட்டுரை எழுதினாள். சில ஷீ ரோட், என்னது? எழுதிட்டாங்க, கட்டுரை எழுதிட்டாங்க. அப்போ இதோட நெகட்டிவ் என்ன? கவிதா கட்டுரை எழுதவில்லை. அதான் இங்கே கவிதா கட்டுரை எழுதவில்லை. சரிங்களா? இப்போ பொருள் மாறா எதிர்மறை, பொருள் மாறா எதிர்மறை வினை அப்படின்னா இங்க பாருங்க, அதே கவிதை தான், கட்டுரை தான். எழுதாமல், எழுதாமல் இரால். இரால் அப்படின்னா இருக்க மாட்டாள் அர்த்தம். இருக்க மாட்டா, எழுதாம இருக்க மாட்டா, இருக்க மாட்டா. சரிங்களா? கவிதா கட்டுரை, கட்டுரை எழுதாமல் இரால். இப்போ இந்த எழுதாமல் இரால் ரெண்டுமே வந்து நெகட்டிவ் வேர்டு, எதிர்மறை. ரெண்டு எதிர்மறை சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு உடன்பாட்டை உருவாக்குது. கவிதா கட்டுரை எழுதாமல் இரால். எழுதாமல்ன்றதும் அவள் எழுதலை அப்படின்னு ஒரு பொருள். இரால் அப்படின்னா இருக்க மாட்டா, அதுவும் நெகட்டிவ் தான். ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு உடன்பாடை குறிக்குது. அதுதான் கவிதா கட்டுரை எழுதாமல் இரா. இதுதான் வந்து உங்களுக்கு இது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வாக்கியம் பல வகை உண்டு. அதை நம்ம சிலபஸில் வந்து உங்களுக்கு பார்ப்போம். சரிங்களா? ஒரு செய்தி, சரிங்களா, அமைச்சர் நாளை, சரிங்களா, மேம்பாலம் திறக்கிறார். ஒரு செய்தி தானே, அமைச்சர் நாளை மேம்பாலம் திறக்கிறார், ஒரு செய்தி.
இந்த புல் ஸ்டாப் இருந்தா அதுதான் என்னது? செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். சரிங்களா? இப்போ அமைச்சரா அமைச்சரா சரிங்களா? அமைச்சரா சரிங்களா? நாளை மேவால் திறக்கிறார் அப்படின்னா கொஸ்டின் வருது இல்லையா? அது வினா வாக்கியம். சரியா உங்களுக்கு? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அதே போல் வந்து உங்களுக்கு செய்தி வாக்கியம், வினா வாக்கியம். சரிங்களா? இப்போ அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டளை கட்டளை கட்டளைனாலும் எவ்வளோ எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தை எடு, புத்தகத்தை எடு, படித்து பார், படித்து பார். எடு பார் ஒரு ஆர்டர் வருதா? அதான் உங்களுக்கு கட்டளை. சரிங்களா? அடுத்து உணர்ச்சி. உணர்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னே அழகு, என்னே அவளோடது அழகு, என்னே ஆச்சரியம் வருது இல்லையா? அதான் வந்து உங்களுக்கு உணர்ச்சி. புரியுதா உங்களுக்கு? இந்த உணர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபீலிங் இருக்கு. அதாவது ஐயோ, ஐயோ தான் நாங்கள் பழைய சொல். அந்தோ, அந்தோ குழந்தை இறந்து விட்டது, குழந்தை இறந்து விட்டதுன்னா அது ரொம்ப உணர்ச்சி தான், ஃபீலிங். சரிங்களா? என்னே அவ்வளவு அழகுனா அது ஆச்சரியம், அது உணர்ச்சி தான். அது மிகைப்படுத்துறது. ஓ அவ்வளோ பேரழகு, என்னே அவ்வளவு அழகு. அந்தோ ஐயோன்றீங்க இல்லையா? ஐயோ குழந்தை இறந்து போச்சு, அதுதான் அந்தோ. அதுபோல் இந்த வாக்கியம் வந்து உங்களுக்கு உடன்பாடு இருக்கு, எதிர்மறை இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர்ச்சி இருக்கு, கட்டளை இருக்கு. சரிங்களா? இந்த நிறைய வாக்கியங்கள் வந்து உங்களுக்கு இதில் இருக்கு. அதே போல் வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு அந்த வினைச்சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்களா? இங்கே பாருங்க, வினைச்சொல் இருக்கு, பெயர்ச்சொல் இருக்கு. குவிந்து, குவிந்து, குவித்து, குவிந்து, குவித்து ரெண்டுமே வினைச்சொல்லு தான். ரெண்டு வினைச்சொல்லு தான். அது எங்கெங்க வரணுமோ அங்கங்கே தான் வரணும். எங்கெங்க வரணுமோ அங்கங்கே தான் வரணும். இந்த குவிந்து அப்படின்னா என்ன? எல்லாம் சேர்ந்துக்கு இருக்குது. குவித்து அப்படின்னா வந்து நம்ம சேர்றது, நம்ம சேர்த்து வைக்கிறது. அதாவது உங்களுக்கு இந்த விரைச்சொல்லை பற்றி உங்களுக்கு மைங்கொலிகளும் நீங்கள் அதில் சேர்ந்து வரும். இப்போ வந்து மனம் வருது, மனம், மனம், மனம். சரிங்களா? இப்போ நான் சொல்கிறேன், நான் பாருங்க, என் மனம் பூமணம் போல வாடுகிறது. என் மனம், இந்த நான் வந்து என்னது? இது மனசு, ஹார்ட். பூமணம்னா என்னது? வாசனை. புரியுதா உங்களுக்கு? இந்த மைங்கொலி எழுத்துக்கள்ல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியணும். எடுத்துக்காட்டு பாருங்க, தன்மை, தன்மை. இந்த தன்மைனா நேச்சர், இயல்பா இருக்குது. இந்த தன்மை அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடை. இது கொடை. அப்போ மைங்கொலி எழுத்துக்கள்ல நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, பறவை சொல்றேன், பறவை சொல்றேன், பறவை சொல்றேன்.
சரிங்களா? இந்த பறவை என்ன சொல்கிறோம்? கடல் சொல்கிறோம். இந்த பறவையை சொல்கிறோம் பேர்ட் சொல்கிறோம். சரிங்களா? இது போல் வந்து இந்த மயங்கொலி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் இல்லையா, அந்த 8 எழுத்துக்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? பொருள் வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அதே போல் குறில் நெடில் வேறுபாடு. குறில் நெடு சார் இது ரொம்ப சிம்பிள் தான் சார், இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இதில் பிரச்சனை உண்டு. பிரச்சனை உங்களுக்கு உண்டு. ஏன்னா சென்டென்ஸ்லேயே பார்க்குறப்ப நான் காலையில் பால் துளைக்கி பல் குடித்தேன் அப்படின்னு வராது. சரிங்களா? சரிங்களா? அப்போ வேறுபாடு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் இப்படி வருது, காலையில் இப்படி வருமா? வராது. காலையில். சரிங்களா? பால் துளைக்கி, பாலா துளக்குவே இல்லை, பல் துளைக்கி. பல் குடித்தன வரும், பால் குடித்தேன். பால் குடித்தேன். சரிங்களா? இது போல தான் குரல் வேறுபாடு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ்க்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு இணைப்பு சொற்கள் வருது. இணைப்பு சொற்கள் வருது உங்களுக்கு. சரிங்களா? என்ன இணைப்பு சொற்கள்னா, கன்ஜெக்ஷன் வேர்ட் சொல்கிறோம் இல்லையா, ஆகவே, ஆனால், ஏனென்றால் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன ஸ்கூலில் படிச்சிருப்போம், நேற்று மழை பெய்தது அதனால் நாளை பள்ளிக்கு விடுமுறை. இப்போ அதனால் வருதா? அதே போல தான் நான் முயன்று படித்தேன் அதனால் தேர்வில் வெற்றி பெற்றேன் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் சொல்கிறோம் பிஃபோர், தேர்ஃபோர் சொல்கிறோம் இல்லையா, தேர்ஃபோர், பிகாஸ், பட். சரிங்களா? ஆல்சோ, அண்டர் வருது இல்லையா. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கான ஒரு பொருள் வேறு. அது மாதிரி தான் வந்து உங்களுக்கு இணைப்பு சொற்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேர் இணை இருக்கு, எதிர் இணை இருக்கு, சரி இணை இருக்கு. நேர் இணை அடிச்சுங்களேன், நட்ட நடு, நட்டனாலும் நடுனாலும் எல்லாம் ஒன்று தான். நட்ட நடுனாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? மீ மிசை, மீனாலும் மிசைனாலும் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? மிகுதி என்ற ஒரு பொருள் தான். சரிங்களா? அதுபோல் வார்த்தை வந்து உங்களுக்கு நேரிணை. சரிங்களா? எதிரிணை அப்படின்னா வந்து உங்களுக்கு இரவும் பகலும், இரவும் பகலும், ஏற்றத்தாழ்வு, மேடு பள்ளம். இது வேற, இது வேற, இது வேற, இது வேற, இது வேற. ஏன் இது வந்து சேம். நம்ம சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில், ஒரு ரேஷன் கார்டு நிற்கிறோம். சரிங்களா? ஒழுங்கா கியூ இல்லையா, ஒழுங்கா கியூ எல்லாம் ஒன்று தானே, ஒழுங்கு கியூ எல்லாம் ஒன்று தானே, ஒழுங்கா வரிசையில் இல்லையா, எல்லாம் ஒன்று தான். சரி இணை அப்படின்னா சொல்கிறான், இந்த பாடுறா, இந்த இப்போ இந்த சார் பாடுறா, கண்ணங்கரேல் இருக்காரு, கண்ணங்கரேல், கருப்பு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சொல்கிறோம் கிளி பச்சை சொல்கிறோம், கிளி பச்சை, டார்க் பச்சை. என்ன பச்சை தான் ரெண்டுமே, லைட்டாக இருந்தால் கிளி பச்சை, டெப்த்தாக இருந்தால் டார்க் பச்சை. அது மாதிரி கண்ணங்கரேல். இப்போ கண்ணங்கரேல் அப்படின்னா அந்த செறிவு இருக்குது இல்லை, மேகம் பாடுறா, அதாவது கரு மேகம் இப்படி சூழ்ந்துருக்கு பாடுறா, கரு மேகம்னாலே கருப்பு தான், கரு மேகம். அந்த அந்த டார்க்னஸ் சொல்கிறோம் இல்லையா, அதான் செறிவுனா நிறைய, அதுதான் சொல்கிறோம். இந்த கிளி பாடுறா பச்சை பசேல் இருக்குது, அந்த பெண்ணை பாடுறா வெள்ளை வெள்ளை வெள்ளை, அதாவது வெள்ளை வெளேன்னு இருக்கிறா, வெள்ளை வெளே பச்சை பசேல் கண்ணங்கரேல் சொல்கிறோம் இல்லையா, அந்த நிறத்தோடைய செறிவு சொல்கிறோம்ல, அதுதான் சரி இணை. சரிங்களா? இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம நடத்துகிறோம், சிலபஸ் பேஸ் நடத்துவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகர வரிசை. அகர வரிசை இப்போ ஒரு 6 வார்த்தை கொடுக்குறாங்க, ஒரு 6 வார்த்தை கொடுக்குறாங்க.
அந்த 6 வார்த்தையில் எதெல்லாம் உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதோ அது தனியாக எடுத்துருங்க, அதை ஆர்டர் பண்ணிவிடுங்க. இப்போ மெய்யெழுத்தில் வந்து 4 வார்த்தை இருக்குது, ஒரு 7 வார்த்தை கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வந்து உங்களுக்கு மெய்யெழுத்துக்களில் நான் ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் எழுதுகிறேன் பாருங்கள். க ச ட த ப ர. என்ன சார் அப்படின்னா இதான் வல்லின எழுத்துக்கள், வல்லின எழுத்துக்கள். க ச ட த ப ர வல்லினம் வந்துருச்சியா? இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா மெய்யெழுத்து வரிசையை எழுத போகிறேன். முதல்ல மெய்யெழுத்து வரிசையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது சார் எனக்கு தெரியல சார், ஸ்கூலில் படிச்சது அப்படின்னாலுமே இதை வந்து முதல்ல இந்த வல்லினம் எழுதுறீங்க, கொஞ்சம் கேப்பிட்டு எழுதுங்க. க ச ட த ப ர. அடுத்து இந்த கேப்பில் வந்து மெலிந்து எழுதுங்க. கேப்பில் பாருங்க, ங ஞ ந ந ம ந. பாருங்க, முதல்ல க ச ட த ப ர. அடுத்து ங ஞ ந ந ம ந. மெல்லிட எழுதிட்டீங்களா? இப்போ இந்த இடையில வந்து ய ர ல வ ழ ல எழுதுங்க. இப்போ பாருங்க, க ங ச ஞ ட ந த ந ப ம ய ர ல வ ழ ல ர ந. இது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா இது ரெண்டும் ஒரு இணை எழுத்து, இது ரெண்டும் இணை எழுத்து உல்டாக வரும். நான் நடத்திருக்கிறேன் உங்களுக்கு. இது தனி ஒரு இணை எழுத்து. ஏன் சார் எழுதி போட்டிங்கன்னா இதை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல இந்த ஙா வந்து ஒரு வார்த்தைகள் தான் வரும். அது கேட்க மாட்டேன் எக்ஸாமில். ஙனம் இதெல்லாம் வழக்கம் கிடையாது. ஞனம்னா அப்படிக்குன்னு அர்த்தம், இப்படிக்கு அது மாதிரி. அப்போது சொல்லுக்கு முதல்ல இந்த ஒரு வார்த்தை தவிர மற்ற வார்த்தை ஙா வராது. அப்போது கா வரும், அடுத்து சா வரும், அடுத்து ஞா வரும். டா வராது, நா வராது. சரிங்களா? தா வரும், நா வரும், பா வரும், மா வரும், அடுத்து யா வரும். ரா லா வராது, வா வரும். ரா வராது, லா வராது, ரா வராது, நா வராது. அப்போ இது ஏன் அப்படி எழுதி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இங்கே பாருங்க ங்க. சரிங்களா? இப்படி கூட சொல்லலாம். வல்லினத்தில் டா ரா சொல்லுக்கு முதல்ல வராது. வல்லினத்தில் டா ரா சொல்லுக்கு முதல்ல வராது, அதை மறந்துடுங்க. மெல்லினத்தில் சரிங்களா ங சொல்லுக்கு முதல்ல ஒரு இடத்துல வரும், அது அப்போ அதை விட்டுருங்க ங. சரிங்களா? அடுத்து ந. சரிங்களா? ங ந. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ந சொல்லுக்கு முதல்ல வராது. இடையினத்தில் சரிங்களா இந்த யாவும் வாவும் தான் வரும். அப்போது மேலோக்குள்ளா கீழ்நோக்குள்ளா சரிங்களா இடையின ரகரம் ழ. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9. 9 எழுத்துக்கள் தான் சொல்லுக்கு முதல்ல வரும், 9 எழுத்து சொல்லுக்கு முதல்ல வராது. அப்போது இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எது? க ச ஞ த ந ப ம ய வ. இதை ஞாபகம் வச்சு தான் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை ஒரு 8 வார்த்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஈட்டி உலகம். சரிங்களா? கழை தாவணி சங்கம். சரிங்களா?
நேற்று. நேற்று அவ்வையார். இப்போ இத்தனை எழுத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் முதல்ல உயிரை தொடங்குது இல்லையா? எது தொடங்குது? இது இது இது. இது முதல்ல ஆர்டர் பண்ணிடணும். என்ன ஆர்டர்? அ ஆ இ ஈ. அந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது உலகம் ஃபஸ்ட்டு, ஈட்டி ரெண்டாவது, ஔவையார் மூணாவது. சரிங்களா? சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, சப்போஸ் காலை கூட எழுதிக்கங்க, தப்பு இல்லை. சரிங்களா? சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த காலையே வேணாம், கட்டு. எது? கட்டு அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழை வருதா? இங்கேயும் கா வருது, இங்கேயும் கா வருது. கா வந்து சரியாக போயிடுச்சா? அடுத்து என்ன பண்ணனா, மெய்யெழுத்து வருது இல்லையா? மெய்யெழுத்து நீங்கள் முதல்ல போடணும். அப்போ இதுதான் நாலாவது, அடுத்து இதுதான் அஞ்சாவது. கா முடிஞ்சிச்சா? அடுத்து என்ன வந்து என்ன வரிசை வரும்? சா வரிசை. இதுதான் ஆறாவது. சரிங்களா? அடுத்து என்ன வரும்? தா வரிசை. இதுதான் ஏழாவது. நேற்று எட்டாவது. இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? அதான் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து உங்களுக்கு இங்கே சொன்ன வந்து உங்களுக்கு ஒருமைப்பன்மை பிழையறிந்து ஒருமைப்பன்மை பிழையறிந்து சரியான தொடரை அமைக்க. சரிங்களா? இது என்ன விஷயம்னா சிங்குலர் ப்ளூரல். இதை மட்டும் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு பிழை திருத்தம் அப்படின்னா இதை வந்து எழுத்து பிழை இருக்கும். எழுத்து பிழைனா என்ன தெரியுங்களா? மயங்கொலிகள் சொல்கிறோம் இல்லையா? மயங்கொலிகள். சரிங்களா? இப்போ வந்து நான் காலையில் பள்ளிக்கு சென்றேன். பள்ளிக்கு என்ன வரணும்? மேலோக்குள்ளா வரணும். இது வந்து பிழை திருத்தம். சரிங்களா? ஒருமைப்பன்மை மயக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் சொன்ன இல்லையா உங்களுக்கு, இங்கே பாருங்க. நடிகர்கள் சேப்பாக்கத்தில் போராட்டம் நடத்தினர். ஏன்னா நடிகர்கள் வருது இல்லையா? அப்ப என்ன வரணும்? அரு வரணும். சரிங்களா? இப்ப இங்க நேற்று அப்படின்றது கூட வந்தா நடத்தினர் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று, சப்போஸ் நடிகர்கள் இன்று அப்படின்னா சேப்பாக்க போட்டல் நடத்துக்கின்ற வரும். என்ன வரணும்? நடத்துகின்றனர் வரணும். சரியா உங்களுக்கு? அதே போல தான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஒருமைப்பன்மை மயக்கத்தில் வந்து உங்களுக்கு சிங்குலரா ப்ளூரலா அது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, அதாவது வந்து ராமன். சரிங்களா? கவிதா, விஜய், ராமன், கவிதா. சரிங்களா?
சினிமாவுக்கு என்ன வரணும்? சென்றனர் வரும். இல்லை சார், இங்கே விஜய் ராமன் ஆண்பால் வருது, கவிதா பெண்பால் வருது. மெஜாரிட்டி என்ன? மெஜாரிட்டி அது 3 பேருமே வந்து உயர்திணை தான். 3 பேருமே உயர்திணை தான். நீங்கள் அங்கே இங்கே பால் அப்படி பார்க்கக்கூடாது. சப்போஸ் இது கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், விஜய் ராமன் கவிதா சினிமாவுக்கு சென்றனர். ஏன்னா 3 பேருமே உயர்திணை தான். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், ஏதாவது வந்து விஜய், சரிங்களா, ராமன் கவிதா பசு எருமை குளத்தில் இறங்கி நெருதா வரணும். ஏன்னா மெஜாரிட்டி என்ன? மெஜாரிட்டி உயர்திணை. மைனாரிட்டி என்ன? சின்னது எது? குறைவாக இருக்கிறது அக்ரிணை. அப்போ என்ன வரணும்? மெஜாரிட்டி என்னவோ அதை பொறுத்தான் ப்ரிடிகேட் இருக்கணும். அதை பொறுத்தா வந்து உங்களுக்கு ப்ரிடிகேட் இருக்கணும். சொன்னது புரியுதா உங்களுக்கு? சரிங்களா? சப்போஸ் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்க, பசு எருமை, சரிங்களா, பசு எருமை காளை காளை, சரிங்களா, ராமன் அப்படின்னா குளத்தில் என்ன வரணும்? குளித்தன. ஏன்னா மெஜாரிட்டி என்ன? அக்ரிணை தான் மெஜாரிட்டி. அக்ரிணை தான் மெஜாரிட்டி. அப்போ என்ன வரணும்? குளித்தன வரும். இந்த இதுக்காக வந்து உங்களுக்கு பயனிலையெல்லாம் உங்களுக்கு மாறாது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக கேட்குறப்ப உங்களுக்கு கேட்பாங்க. கடைசியாக வந்து நம்ம இது ஒன்று பார்ப்போம். நிறைய பேருக்கு இப்போ எழுவாய் புரிஞ்சிருக்கும். எழுவாய் புரிஞ்சிருக்கும், பயனிலை புரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடை. அடை வந்து 2, பெயரடை வினை அடை. பெயரடை வினையடை என்ன அப்படின்னா, கவனிங்க, இங்க பாருங்க, பையன் பெண். இங்க பாருங்க, நல்ல பையன், அழகிய பெண். பையன்ற ஒரு நவுனு, பெண்ணுன்ற நவுனு டிஸ்கிரைப் பண்றாங்கல்ல, என்னது? நல்ல பையன், அழகிய பெண், நல்ல அழகான பெண் வருதா? அப்போ அது பெயரை டிஸ்கிரைப் பண்ணா பெயரடை. இங்க பாருங்க, வந்தான். எது? வந்தான். வேகமாக வந்தான், மெதுவாக வந்தான் அப்படின்னு வினையை டிஸ்கிரைப் பண்ணா அது என்னது? வினையடை. சரியா? உங்களுக்கு நம்ம படிச்சிருப்போம், டால் பில்டிங், ஸ்மால் பில்டிங், அது என்னது? அட்ஜெக்டிவ். என்ன? அட்வர்ப். ஸ்லோலி கம்மிங், ஸ்லோலி ஈட்டிங், என்னது? அது வந்து உங்களுக்கு வினை அடை. இப்போ பள்ளிப்புத்தில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, சாப்பிட்டேன், இது வந்து பயனிலை. இப்போ இதோட எழுவாய் என்னவா வந்திருக்கும்? சரிங்களா? சாப்பிட்டீர்கள், இது வந்து பயனிலை. இப்போ இது என்ன எழுவாய் வரும்? என்ன சப்ஜெக்ட் வரும்? எழுவாய். சாப்பிட்டேன் என்ன வரும்? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீர்கள், எழுவாய் என்ன வரும்? நீங்கள். சாப்பிட்டீர்களா? சரிங்களா? இது பேர் தான் தோன்றா எழுவாய். தோன்றா எழுவாய். இப்போ நம்ம பெயரடை பார்த்தோம், வினையடை பார்த்தோம். பெயருக்கு அடை வந்தா பெயரடை. நல்ல பையன், பெரிய பழம், சிறிய பழம், சரிங்களா, அதெல்லாம் பெயரடை.
வேகமாக வந்தான், மெதுவாக வந்தான், உறக்க பேசினெல்லாம் வந்து வினையடை. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்டேன் பயனிலைனா எழுவா என்ன வரும்? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டீர்கள் அப்படின்னா என்ன வரும்? நீங்கள் சாப்பிட்டீர்கள். அதுபோல் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்க்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த 3வது யூனிட்டில் வந்து உங்களுக்கு வார்த்தை வருது மரபு தமிழ். மரபு தமிழை பற்றின உங்களுக்கு வினை மரபு இருக்கு, தொகை மரபு இருக்கு, ஒளி மரபு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திணை, பால், காலம். சரிங்களா? பல விஷயங்கள் இருக்கு. என்ன திணை மரபு அப்படின்னா வந்து உங்களுக்கு திணை என்னது? ஒரு தொடரில் உயிர்திணை வந்தால் எதோட பயனிலை இல்லை, ஓரினை தான் வரணும், ஓரினை தான் வரணும். சரிங்களா? தப்பாக வந்தால் நம்ம பள்ளி குற்று படிச்சிருப்போம் வழு வழா, வழு வழா, நம்ம அதால் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பால், பால் வழு இருக்குது, தப்பாக வர்றது. சரிங்களா? காலம் நீங்கள் வந்து இந்த வழு வழா வினை. சரிங்களா? என்ன வரணும்? வினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு தின்றேன், பால் பருகினேன். சரிங்களா? அது மாதிரி தான் வந்து வேர்ப் அப்படி தான், அதை அப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஒளி மரபு சொல்கிறோம். குயில் கூவும், மயில் அகவும், யானை சிங்கம் கர்ஜிக்கும், யானை பிளிரும். சரிங்களா? ஆட்டு இடையன், யானை பாகன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மரபில் வந்து உங்களுக்கு வரும். தொகை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஐம்பால் சொல்கிறோம். ஐம்பால்னா ஆண் பெண் பலர், ஒன்றன்பால் பலவின்பால். முத்தமிழ்ன்றோம் இயலிசை நாடகம். 4 பான்றோம் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா. சரிங்களா? அதுபோல் வந்து முத்தமிழ்ன்றோம் இயலிசை நாடகம். சரிங்களா? அதுபோல் தொகைனா தொகுத்து சொல்கிறது. அதை நீங்கள் விரித்து பார்த்தா உங்களுக்கு நம்பர் தெரியும். ஒளி மரபு திணை, திணை மரபு உங்களுக்கு பால் இருக்குது, காலம் இருக்குது, இதெல்லாம் வழு இருக்குது, வழாவும் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சுட்டு வினா, சுட்டு 3 வினா 5, மயங்கொலிகள் 8, மயங்கொலிகள் 8, இணை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லினத்துக்கு ஒரு வல்லினம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வல்லினம், மிகிமிடம், மிகாவிடம், அதை புணர்ச்சி பார்த்தோம். நம்ம நடத்தி முடிச்சுனாது புணர்ச்சி. அதில் 2 வகை சொல்கிறோம், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சரிங்களா? விகார புணர்ச்சியில் தான் தோன்றல், திரிதல், கெடுதல் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? வேர் சொல். சொல் சொற்கள் 4: பெயர் சொல், பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். சரிங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அப்படித்து என்ன பார்த்தோம்? எச்சம், எச்சம் 2, பெயரெச்சம், வினையெச்சம். அடுத்து என்ன பார்த்தோம்? வினையால் அணையும், வினையால் அணையும் பெயர் பார்த்தோம். அடுத்து வினை முற்று பார்த்தோம், வினை முற்று பார்த்தோம். அடுத்து தொடர் வகையில், தொடர் வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்வினை, செயப்பாட்டு வினை, செய்வினை செயப்பாட்டு வினை. அடுத்து தன்வினை, பிறவினை, உடன்பாடு, எதிர்மறை. சரிங்களா? 7 விஷயம் பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து உங்களுக்கு அந்த திணை, பால், இடம், காலம் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தான். இப்போ நம்ம முதல் 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், டேர்ம்ஸ்க்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த வகுப்புகளில் சிலபஸ் பேஸ் நம்ம வந்து
எடுத்துக்காட்டோட நம்ம அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? நன்றி.